ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் தண்டு கூட்டு பண்ண போறேன். என் மெத்தடுல தண்டு நல்லா இவருங்க இந்த கம்பி இருக்குல்ல, இந்த கம்பி உள்ள விட்டு நல்லா சுத்தம் பண்ணி இவருங்க இந்த அழுக்கு எல்லாமே எடுத்துடணும். இப்ப கிளீன் பண்ணி வச்சாச்சு தண்டை ஃபுல்லா. இப்ப தண்ணி வச்சிருக்கேன். இதுல ஒரு சும்மா லைட்டா கொதிட்டோம். ஏன்னா கருத்து போகுதுல, நிறம் மாறாம இருக்கு. ஒரு கொதி வந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டு நம்ம எப்படி செய்யறோம் நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்க ஒரு கொதி வந்தாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வேக வைக்கிறது எப்படி, ஏன்னா நான் இது போட்டு வேக வைக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு கொதி வர்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். பாருங்க ஒரு கொதி வந்தாலும் தண்டை வந்து இந்த கருப்பா நிறம் மாறும்ல, கலர் மாறும். அதை ஒரு கொதி வந்தாலும் எடுத்து வச்சுட்டு இப்ப வந்துட்டு பாசிப்பருப்பு வச்சுக்கேன். பாசிப்பருப்பு எல்லாமே போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு குடிக்கிற தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். பண்ணி ஊற்றியாச்சு. கழிக்கிறதுக்கு தண்ணி இதுல வந்துட்டு பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டுக்கணும். எல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி எல்லாமே வச்சிருக்கோம். அதை உள்ள போட்டுக்கணும். போட்டாச்சு. சரிங்க கை கட். இப்போ வந்துட்டு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டாச்சா. கொஞ்சம் சிறுபருப்பு அந்த பாசி பருப்பு இருக்குல்லங்க, வெந்து வரட்டும். தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கேன். வெந்தோன்னு அதுக்கப்புறம் நம்ம தண்டை கலக்கி விடலாம். இங்க பாருங்க பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம தண்டை போட்டுக்கணும். தண்டு புட்டு அவ்வளவு நல்லது, வயிற்றுக்கு அவ்வளவு நல்லதுங்க. இது பாருங்க இப்ப தண்டு எல்லாம் போட்டாச்சு. இது நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ இதுல தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நைஸா அரைச்சு லாஸ்ட்ல போடணும். இது தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இத உள்ள போட்டுக்கணும். கொஞ்சம் ஒரு கீத்து தான் போடணுங்க. தேங்காய் ரொம்ப போட்டா நல்லா இருக்காது. போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சு நைஸா அரைச்சு போடணும். செம்ம டேஸ்டா இருக்குங்க. இதை ட்ரை பண்ண பாருங்க. தண்டு கூட்டு ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டுல அடிக்கடிக்கு வாரத்துல ஒரு வாட்டி செய்யணுங்க. இதே நான் பாப்பாவுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப நம்ம தாளிக்கிறது இருங்க. பார்க்கலாம். தாளிச்சு இதுல ஆயில், எண்ணெய், கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, 2 பூண்டை தட்டி போட்டுக்கணும். நல்லா டேஸ்டா. கடுகு பொரிக்கிட்டு இருக்கு. எண்ணெய், கடுகு போட்டாச்சு. இப்ப வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு தட்டி கடுகிட்டோம். இப்ப இதுல புரிஞ்சது வந்து இதை போட்டுக்கணும். கலப்பு அவ்வளவுதாங்க. தண்டு கூட்டு, திருப்பருப்பு தண்டு கூட்டு ரெடி. இருங்க, அவ்வளவுதாங்க. கொத்தமல்லி போட்டாச்சு. இப்ப முடிஞ்சிச்சு. தண்டு கூட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.